என் கூட இருக்க லட்சத்தை பத்தியா? நான் என்ன பண்ணட்டும்? உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, உங்க பிள்ளைய கேளுங்க. அப்புறம் ஃப்ளைட் ஏறிட்டாங்களா? ஏத்தி விட்டாச்சு. ஓகே ஓகே. இங்கே தானே வந்திருப்பீங்க. போலீஸ்காரன் எப்படி வெளியே தூக்காரு. சூப்பர்ண்ணா. உட்கார உடம்பு சரியில்லை பையன் உள்ள நிற்பான். ஓடாடி நிமிஷம் கையடி நிமிஷம் பையன் விழுந்துட மாட்டேன். கேடி கேடி வேலை பண்ணாட்டி வந்து உட்காருவோம். உட்காரு. சரி. பாத்தியா, எல்லாம் உன் திமுரு. உன் திமுறால என் குழந்தை கஷ்டப்படுறான். பண்றதெல்லாம் இவன் பண்றான். பேச்சியா தங்கச்சி வந்து நான் என்ன பண்ணா? நீ அடம் பிடிச்சி வந்ததுனால தான் அவன் மழையில நினைச்சான். அத்தை நான் தான் அவளை கூப்பிட்டு வந்தேன். அவன் வரமாட்டேன் தான் சொன்னான். அவளை திட்டாதீங்க. உடம்பு சரியில்லை, அது எனக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. விட்டுற, அவங்க அப்படிதான். பாருங்க அதை சும்மா அவளி திட்டிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். திட்டினாதான் மாப்பிள்ள ஆச்சரியம். ஆமா, குடும்பமே வரைஞ்சி கட்டிட்டு வந்துருங்க. பண்றதெல்லாம் தெரியல, ஒரு நாள் தெரிய போகுது, அப்ப பாருங்க. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். இருந்தா கடுப்பா இருக்குன்னு கூப்பிட்டு வர. நான் ஒன்னும் சொல்லடா. ஏண்டா தெரியாண்ட இவங்க தான் வம்பு அடிப்பாங்க. அவளை நீங்க அம்மா இதை கொலையை பத்தி கேட்க வேண்டாம். அதனால தான் நான் சொன்னேன் வேணாம், அவங்க ஏதாவது பேசுவாங்க டென்ஷன் ஆகும். நான் அப்பயே சொன்னேன் ரூம்குள்ளேயே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், வாங்க வாங்க இழுத்துட்டு வரா. ரூம்ல இருந்தாலும் நிம்மதியாகவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இருக்கும் இருக்கும். தனியா ஆபீஸ்ல பொழுது போச்சா? துர்கா வேற ஆஃப் டேக்கு அப்புறம் தான் வந்தா. ஹாஃப் டேக்கு அப்புறம் வந்தாளா? இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் இங்கே கூட்டு போல. அவள் வீட்டில் இருந்து கிளம்புனது லேட்டாக விளையாட்டாக இருந்துட்டான். அதனால கொஞ்சம் லேட்டாக வரணும் சொன்னான். பார்த்தேன். உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுறேன். அப்புறமா பண்ணிட்டு அவங்க கூட தான் நல்லா பொழுது போச்சு. செம்மவாய். நல்லா இருக்கும், உங்ககிட்ட பேசினா ஜாலியா இருக்கும். அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசினாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண கதையும் சொன்னாங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரோ தான். ஆமா, அவங்க வளர்ற கதை எல்லா கதையும் சொன்னாங்க. ஓகே ஓகே. மம்மி படுத்துக்குவா. யா, எப்படி கொடுப்பீங்க? வலிக்குது உடம்பு, சாஞ்சிக்கிறேனே, வளர்ச்சிக்கிறேன். சரிப்பட்டு வாங்க. மாமி எங்க காணும்? இல்லடி, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், அவசரமா போனவங்க தான், இன்னும் வரல. அவசரமாவா? அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. உன்கிட்ட விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? அது இருக்கு. என்னைக்கு அதுக்கு அங்க இருக்கா? அது விசாரிக்கலையே. என்னங்க அதுங்க திட்டம் போட்ட மாதிரியே தோணுது. நான் பார்த்துக்கிறேன், விசாரிக்கிறேன். காரணம் அவங்க அவசரமா போயிருக்காங்கன்னா அதுங்க தான் ஏதாவது இருக்கும். ஆயா தாத்தாவா இருந்தா இல்லை, ஃபோன் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வேணா சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கவங்கள வேலை செய்கிறக்கா அவங்க எனக்கு சொல்லுவாங்க, இது மாதிரி பிரச்சனை அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படி இப்படின்னு. அவங்க இல்லை. பாரு. முடியலையா? குளிர்ல கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஃபீவர் கூட கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் உடம்புலாம் பயங்கரமா வலிக்கிட்டு போதும். எனக்கு அப்படிதான் இருக்கணும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. முதல்ல எப்படி போட்ட? ஆமா, மாத்திரை மருந்தெல்லாம் பொருளுக்கு. அப்புறம் எப்படி சரியாகும்? தூங்க வச்சுட்டு தூங்குக்கு ஊசி குத்திடுறாள். நானே பார்த்தேன். நான் என்ன பண்ணட்டும்? முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த உடம்ப பிடிச்சி குத்தவா முடியுது? ஜிம்முனா குழந்தையாடா நீ? குழந்தைக்கு மட்டும் ஊசி வலிக்குமா என்ன? ஓவரா பண்ணாது. அவ குத்துற ஊசி வலிக்கவே வலிக்காது. அவ குத்துற மாதிரியே தெரியாது தெரியுமா? கிட்ட இருந்தாலே பயமா இருக்கு. வலிச்சது வலிக்காது, அது அத்த வேலை. வெளியே சொல்லாதீங்க. ஊசியா போடுற பொண்டாட்டிக்கு ஊசி பத்து பயந்து புருஷன் என்னங்க? இல்லையே, வேண்டாமா. ஏன்? ஸ்ட்ரெயின் பண்ணது ஒன்றும் வேண்டாம், வலிக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதா? இல்லை, நான் ரூமுக்கு போய் வலியை பூக்கிப்பேன், வேண்டாம். லஞ்சம் போதும் போதும் உங்க லஞ்சம். நானே மார்க் தெரியக்கூடாதுன்னு என்னென்னவோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தெரியுது. மார்க் எப்படி மார்க்கலாம்? சரி, என்ன பண்ணீங்க மார்க்க? க்ரீம் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். யாரு தொடக்க வேண்டியிருக்கும், பார்த்துக்கோ. அதெல்லாம் ரூம்ல பண்ணிக்கோங்க. ஏதாவது கைக்கு வந்தது கையை உடச்சிருவேன். ரவுடி ஆக்கணும். என்ன எதையோ யோசிச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்ல, இவ்வளவு கேட்க புக்கன் சிரிச்சா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. கிட்டியமா இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்ல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டோம், சொல்லுங்க. இல்ல, ஆபீஸே உருட்டி வேண்டாம் இதை சொல்றாரு. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்க. இல்ல, ஒருத்தர் ஆபீஸ்ல எப்படி கெத்தா கத்திட்டு இருப்பாருன்னு யோசிச்சேன். அவர் முறைக்கிறது, அடுத்தவங்க திட்டுறது, தப்பு பண்ணிட்டா ஒரு மாதிரி நிக்கும் போது இருக்குமே, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இப்ப நீங்க சொன்னீங்களா ஊசிக்கு ரூமே கலக்குவாரு ஓடுவாருன்ட்டு, அதையும் நினைச்சு பார்த்தேன்னா அதான் சிரிப்பு வந்துச்சு. எனக்கும் தோணும், இதுதானே அந்த ஊசிக்கு பயப்படுற பயப்புள்ளன்னு. வேற உண்மை. பக்கத்துக்கு யாரு? ஒரு ஸ்டாஃப். இருக்கிறீங்க தானே, வலிக்குது தானே, அமைதியா படுக்கிறீங்களா? நாளைக்கு அவளுக்கு இருக்கு.
சிபுடோ பிச்சி இதை வச்சு ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்டீங்கன்னு தான் நான் சொன்னேன். என் மேல எந்த ரிவெஞ்ச் டாஸ்க்கும் வரக்கூடாது, பாத்துக்கோங்க. அது எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். அதானே என் தங்கச்சி எழுந்து வராதுன்னு வந்துருச்சுல, அப்புறம் என்ன கவலை? தெரியாது, நான் பண்ணுவேன். பண்ணிக்கோங்க. பண்ணுக்க மாட்டான், என்ன பண்ணுவேன்? பண்ணிக்க சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? நீ நோவில வச்சிருக்க, நீ என்ன பரிசு கொடுப்பேன்னு சொல்லு. உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. தானே கொடுப்ப. தெரியாது. சரி சரி சரி, நான் பண்ண மாட்டேன். பண்ணா பண்ணுங்க, பண்ண கட்டி போங்க. ஆடிப்பட்டு இன்னும் வேண்டாடி பட்டு. பழனிச்சக்காரி. இட்ஸ் ஓகே. நாளைக்கு லீவ் போட்டு பார்த்துப்ப. ஆச்சா என்னம்மே, நாளைக்கு என் கொடுக்க மாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை, புருஷன் கொடுக்க மாட்டியா? கதை பட்டு முடியாது. ஏன்டி அவனுக்கு உடம்பு சரியில்லை விட்டு போறேன்ற? நம்ம ஆல்ரெடி சர்ஜரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஓனது பத்தாது, நீ சர்ஜன் ஆனாலும் என்னடி சர்ஜரின்னு ஓடுற? ஆமாமா, ஏர்லி மார்னிங் ஒரு சர்ஜரி இருக்கு. காலங்காத்தாலையும் அடி வாங்கிடுவேன். நீ காலையிலே வா. ஆமாமா, 3 மணிக்கு. அது எப்போ முடியும்னு தெரியல. என்ன சர்ஜரின்னு தெரியல. 3 மணிக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, 10 மணிக்கு ஒரு சர்ஜரி இருக்குன்னாங்க. எப்படியோ பிரேக் இருக்க மாதிரி தான் இருக்கும், நடுவில் 1 ஹவர் அப்படின்ட்டு. ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு சர்ஜரி. அதுவும் என்ன சர்ஜரின்னு தெரியல, கேட்டிருக்கேன். 2 பேரோட ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி அனுப்புவாங்க. பார்த்தா டைமிங் தெரியுமா, அதனால அதை பண்ணணும்ல. சரி சரி. காலங்காத்தால எப்படி போவ? கார் எடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். டாடி வந்து விடுறேன். இல்லை டாடி, இது மாதிரி சர்ஜரி வந்து அப்பப்போ போகிற மாதிரி இருக்கும். காலில் பொருளுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நான் ஸ்டிக்கே இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டேன்ல. நான் ஓட்டிப்பேன், ஏர்லி மார்னிங் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்லோவாக தான் ஓட்டுவேன்ல, உங்களுக்கு தெரியும்ல. ஸ்லோவா ஓட்டுவீங்க. சரி, ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். தேவையில்லை, நான் வந்து விடுறேன். நான் தான் இருக்கேன். எனக்கு புரியல, எதுக்கு நான் ஒவ்வொருத்தர டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? ஒன்றும் இல்லை, இப்போ நான் நார்மலாக ஆயிட்டல, நான் ஓட்டிப்பேன், நான் வந்துப்பேன். ஸ்கூட்டி ஓட்டக்கூடாது சொன்னீங்க, கம்முன்னு இருக்கேன்ல, காரை ஓட்ட விடுங்க. நான் வரேன். அதானே ஊட்டிட்டு போட்டோம். அவளுக்கு சர்ஜரி 2 மணிக்கு வரும், 3 மணிக்கு வரும். ஒவ்வொருத்தர யார் வந்து விடுவீங்க, யார் கூப்பிட்டு போவீங்க பார்த்துட்டு இருப்பா. அவன் போவா பண்ணுவா, வந்துட போறா. என்ன முடியாது, முடியாது. போய்க்காதீங்க, அடி வாங்கிட்டு உடம்பு சரியில்லை, காலங்க தான் பண்ணிடலாம், எடுத்துக்காதீங்க. நான் வரேன்டா, அங்கே காரில் தூங்கிடுறேன். அப்போ சர்ஜரிலாம் முடிச்சு கூப்பிட்டு வரேன். நீ காத்துட்டு இருக்க போறீங்க? ம். இன்டர்வல் மூடிட்டு போய் வேலையை பாரு. ஏன்? இன்டர்வல் சரி, விட்டாது. என்னடி 2 சர்ஜரி கொடுக்குறாங்க? என்ன பண்ண போற? ஆமாம்மா, அவர் அந்த பெரிய சர்ஜரி பண்ண வச்சார்ல, ஸோ அதுவே பண்ணிட்டேன் அப்படின்றதுனால கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, ம். வச்சு அதில் எதுவுமே மாட்டாவா? வேணாம்மா, சர்ஜரி தான் சாப்பிட போகிறேன். அங்கேயே ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிச்சுப்பேன். லாவண்யா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி குடிச்சுப்பேன். ம், சரி. சீக்கிரமா போய் தூங்கு, மத்தால வர வேண்டிய. ஆமாம்மா, அதான் சீக்கிரம் போய் தூங்கணும். மற்ற எந்த சர்ஜரிக்கு போதாவில்லை. இப்பையா இன்னும் சார் எங்கே கிளம்பியிருக்கீங்க? நைட் டியூட்டி தான், ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு நைட் டியூட்டி பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் வரும். அதான் சொன்னேன், நான் வந்து உங்களை கூப்பிட்டு போய் விட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன், புரியுதுல? சரிங்க. ஏசி கமிஷனர் ஸ்டார்ட்டு சி நான் கூப்பிட முடியும், ஏசினா ஷார்ட் ஃபார்மாக இருக்கு. சரி, ப்ளஸ் ஏசின்னு கூப்பிடவா? ஏசி விட ஒரு ப்ளஸ்ன்னு விட்டு அடிச்சிருவேன். இங்க சி போதுமா? சி யாடி சீன் கூப்பிட்டா நல்லா இருந்துச்சு. டீ ப்ரொமோட் ஆக முடியும். வேண்டாம் வேண்டாம். குட் பாய். சரிங்க சார், சாப்பிடுங்க, வாங்க சாப்பிட்டு போயிட்டு சைட் அடிங்க. வாய் கொடுத்து தான் உனக்கு. சுத்த போறீங்க, சுத்த போறதா நமக்கு சொன்னோம். சரி சரி, வாய் உனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். எதுக்காக இந்த ஏரியாவை சூஸ் பண்ணா? எங்க சூஸ் பண்ணா? அவளுக்கு நம்ம எங்க வரது கூட தெரியாது. என்ன சொல்ற? இதெல்லாம் போட்டது அவன் தானே. தெரியாமையா போட்டா? அவளுக்கும் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டான். நம்ம பேசும்போது அவ கண்டுபிடிக்கிறாளான்னு பார்க்கணுமா, அதனால சரி கூட சொல்லிட்டான். நல்ல கதைடா உங்க கதை. என்னதான் இருக்கு? ஒரு மழையாவே இருக்கு. நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கு. இப்போ ஸ்னோ டைம் வேற சொன்னேன். வெயில் காயுது, ஸ்னோன்ற. ஹீட்டா இருக்கா? சில்லுன்னு தான் இருக்கு. தண்ணியை தொட்டு பாரு. இப்பதான் கால் வச்சேன், சில்லுன்னு இருந்துச்சு. காலையில வந்ததுனால தெரியல, நைட்டெல்லாம் ஸ்னோ பேஞ்சிருக்கு. ஓ சூப்பரு, அப்ப நல்லாதான் இருக்கும். அமெரிக்கால ஸ்னோ பார்த்தாவே இந்த ஸ்னோக்கு ஃபீல் பண்ற. நல்ல பெருசு பார்த்தது இல்லைல்ல, எப்படி பெய்யுதுன்னு பார்க்கலாம் தான். அமெரிக்காவை எக்ஸ்பெக்ட் பண்ணாத, சிம்பிளா ஒரு சின்ன ஸ்னோ வந்தா எப்படி இருக்கும், அதுதான் இங்க பெரிய ஸ்னோ, புரிஞ்சுதா? அப்புறம் ஏன் இங்க ஸ்னோஃபால் அவ்வளவு பெருசா பேசுறீங்க? ஏன்னா உங்க நாட்டுல அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க.
சின்ன ஸ்னோலாம் தானா போடுறது மாதிரி முன்னாடி ப்ராசஸ் பண்ணிடுவீங்க. அதனால அது உங்களுக்கு ஸ்னோவாவே தெரியாது. இங்க அதை எடுக்கவும் மாட்டாங்க, அதுவா போடுற வரைக்கும் வச்சிருப்பாங்க. இல்ல செல்ஃப் கிளீன், அதுவும் எக்யூப்மெண்ட் வச்சு. அப்படி இருக்கும்போது மெயின் ரோடெல்லாம் கவர்மெண்ட் பண்ணணும், அதையும் இவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ உனக்கு இது பெரிய ஸ்னோ மாதிரி மித்த கொடுக்குது, அவ்வளவுதான். பாவீங்களா, விஷயத்துல எல்லாம் பெஸ்டா இருந்தா சில விஷயத்துல கொஞ்சம் இதுவா தான் இருக்கீங்க. விதி, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் மாறினாதான் அது மாறும். அது என்னவோ சரிதான். ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். தெரியுமே. இல்லடா, நீ நாட்டு நடப்பு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கிளீன்லெஸ், எப்படி முன்னேறுது அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்காக சொல்ல வந்தேன். ஏய், உண்மையை சொன்னேன். ஹனிமூனுக்கு வந்திருக்கோம்னு ஞாபகம் இருக்கான்னு. போகணும் போலாம். நான் சுத்தி பார்த்ததே இல்லை, சுத்தி பார்க்கணும், வா போலாம். எங்க ஒன்னா போட்டாலும் பக்கத்து பக்கத்து ரூமா இருந்தாலும் சுத்தி பார்க்கறது தனித்தனியா தானா. அப்பதான் ஹனிமூன் ஃபீல் இருக்குமா. ஒன்னா போட்டதுக்கான ரீசன் வந்து ஓகே, நமக்கு இங்க ஒரு ப்ராப்ளம்னா நம்மளோட பார்ட்னரிங் இருக்காங்க அப்படின்னு ஒரு சேஃப்டி இது இருக்கும்ல, அதுக்காகவும். வேலை போர் அடிச்சது சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் பிளானை மாத்திக்க சொன்னோம். ஏன்னா தனித்தனியா தான் சுத்தணுமா. எனக்கும் தனியா ஓகேன்னு தோணுச்சு, ரவீனுக்கும் ஓகேன்னு தோணுச்சு. அதான் உங்க 2 பேருக்கு ஓகேன்னு சொன்னா நாளைக்கு எப்படி கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா ஜாயிண்டா போறதா இருந்தாலும் போகலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேண்டாம், நம்ம நிறைய இடம் தனியா போயிருக்கோம். அவங்க இப்பதான் எனக்கு தெரிஞ்சு வெளியே கப்பலா வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க மோஸ்ட்லி வெளியே போறதுன்றது அங்க எங்கன்னா சுத்துறதோட சரி. லாங் ட்ரிப்னு வந்தா கேம்புக்கு தான் வருவாங்க, மொத்த கும்பலம் தான் வரும். ஆனா அவங்க தனியா வந்திருக்கதே தான். அவங்க கப்பலாவே சுத்தட்டும். சரி, அப்படி பார்க்கலாமா? போலாமே. என்னோட விட்டு போயிட்டே இருக்க. சாரி பழக்க தோஷத்துல போயிட்டு வா. பிடிக்கதான் சொன்னேன். நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். மாமனே, நல்ல வேலை நம்ம ஒரு 1 year 6 months கழிச்சு போலாம் பிளான் போட்டோம். அப்போ இந்த ஃபீல் வந்திருக்காதுல்ல. அது என்னவோ சரிதான். சில விஷயத்தெல்லாம் அப்பப்போ என்ஜாய் பண்ண விட அப்பப்போ என்ஜாய் பண்ணாதான் நல்லா இருக்கும் போல. பண்ணியிருந்தோம்னா இந்த ஃபீல் மிஸ் ஆயிருக்கும் தான். இப்போ 4 நாள் சுத்துறது. சேச்சா 2 நாளுக்குள்ள மொத்தத்தையும் கவர் பண்ணு. ஏண்டா உடனே கிளம்பணுமா என்ன? மீதி 2 நாள் எதுக்கு வெளியே சுத்திக்கிட்டு? ஆறா, நீயா பேசுற? ஏன் என்ன பார்த்து பேசுற மாதிரி தெரியல? தெரியலடா, அதான் பிரபா இல்லைன்னா தான் என்கிட்ட இப்படி பேசுவியோ? இல்ல ஓட விட்டு அடிச்சிருவோம் பார்த்துக்கோ. அவரை சொல்றா நீயுமா? என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதுதான் அவ்வளவு சொல்லணும், அவ்வளவுதான். உனக்கு அப்புறம் இருக்கு ரூமுக்கு வாங்க. சரி, அந்த பக்கம் போலாம். நடுவில் கொட்டது நிறுத்திருக்க, பயமா இருக்க, தண்ணி வேகமா ஓடுதுடா. ரொம்ப வாயாடுறாளா, அதான். விளையாடாத, புரியல. ஃபாரின்ல இருந்து ஸ்விம்மிங் கத்துக்காம இருக்க. அவசியம் இந்த ஆராய்ச்சி. உள்ளதான் ஸ்விம் பண்ண தெரியும், இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவா இல்ல. பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லக்கூடாதுமா. ஏங்க காப்பாத்துங்க அப்படி சொல்லு. ஏங்க அவளை தள்ளி விட்டுருவேன். ஹனிமூன் கூட்டு வந்து குடும்பமா என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? இல்லையா, நாத்துக்கு போன் பண்றேன். எனக்கு சர்ஜரி, போன் எடுக்க மாட்டான். மெசேஜ் போட்டு விடுவேன், நான் டெலிட் பண்ணிடுவேன். பிடிச்சிக்கவா வேண்டவா? பிடிச்சி தோல. நோக்கம் போயில, இந்த கல் ரொம்ப வழுக்குது. அப்ப தூக்கி போலாம். அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. விதி, வேற வழி இல்ல, தாண்டி டாக்டர் முதல்ல அப்புறம் இந்த பேராலைட் பார்த்தேன், அதுல ஒண்ணு ஏத்தி விட்டு கதற விடல. சரிங்க, இங்கெல்லாம் வருது. அந்த பக்கம் கூட்டு போறேன். அந்த பாறை என்ன வழுக்குது? அது கொஞ்சம் வழுக்கதான் செய்யும். முந்தி வந்ததுக்கு என்ன வேலை பண்றான்? அப்புறம் நீ என்னடா உன் மாப்பிள்ளை அப்புறத்தை எடுத்துக்கிட்ட? பேசினாலும் அவங்களை லிங்க் பண்ணாம இருக்க மாட்டியா? நான் என்ன பண்றேன்? நீ அப்புறம் சொன்னா எனக்கு அவன் ஞாபகம் தானே வந்தது. தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிரு. எனக்கு அவங்க கூட சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. மேபி இருக்கலாம். மவுண்டைன் கிளைம் பண்றியா? அதுதான் நாளை போட்டு சூப்பர், செம்மையா இருக்குமே. கிளைம் பண்ணலாம். அப்படி போனோம். என் பேர் ஏதாவது பாதை இருக்கு, இப்படி அப்படி போயிடலாம். ஓகே ஓகே, இன்னைக்கு சீக்கிரமா ரூம் போயிடலாமே. ஃபர்ஸ்ட் நாள்ல ஃபர்ஸ்ட் நாள் இதுக்குதான் ரொம்ப நாள் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ற மாதிரியே இல்ல. நம்ம அவுட்டிங் இதானே ஃபர்ஸ்ட் டைம். ஆமால, இத்தனை வருஷம் பழகி இருக்கோம், ஆனா நம்ம தனியா வர அவுட்டிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ மீன் ஸ்டே பண்ற மாதிரி. அது என்ன பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ண விட்டுற குறை கண்டுபிடிக்கிறா. எவ்வளவு நாள் இப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் மூடிட்டு முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அப்படியே பேசு, புரியுதா? பாத்துக்கிறேன். அண்ணி, ஆமாவா? இன்னமும் ஹாஸ்பிட்டல் கொஸ்டின் பார்த்தா என்ன இது? 2 பேரும் ஒரே பெட்ல பத்தன இருக்காங்க. எனக்கு ஏதுமா வசதி? 2 பெட்டுக்குன்னா காசு கேட்டாங்க, அதனால என்னால முடியாது. ஒரே படுக்கையில படுக்க வச்சிருங்க நீட்டமா. கூப்பிடுங்க, நான் கட்டுறேன். அவனை காசுக்கெல்லாம் கூப்பிடலாமா? டாக்டர் என்ன சொன்னாருன்னா 2 பேரும் பொழைக்க மாட்டாங்கன்னாரு. நீ என்னதான் நடந்துச்சு? என்னத்தம்மா சொல்ல? என் புருஷன் திட்டலையும், நீ பேச மாட்டேற, போன் எடுக்க மாட்டேன்ற துக்கத்திலே ஆண்டியே பேசல, எங்க அப்பாவை காயப்பத்திட்டேன்னு புலம்பிட்டு இருந்தா.
கடைசியில விஷம் குடிச்சிட்டா. என்ன நீ சொல்றீங்க? ஆமா ஆமா, இவருக்கு நீ பேசிட்டேன் அதிர்ச்சியே ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுல விஷம் குடிச்சதை பார்த்த உடனே அப்பவும் தான் என்னன்னு கேட்டா அவருக்கு ஏதோ நெஞ்சில பிரச்சனைன்றாங்க. ரொம்ப அதிர்ச்சி, நாளை இப்படி ஆயிட்டாரு, நாலேஜ் எல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில இப்ப எப்படின்னா ரொம்ப 2 பேருமே சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இது கஷ்டம், சொல்ல வேண்டியவங்க சொல்லிடுன்ட்டாங்க. ஒருத்தவங்க கேரமா இருக்கா, ஒருவேளை அவங்க பிடிச்சவங்க பேசினா கொஞ்சம் மனசு மாறவோ இல்ல தெம்பா இருக்கவோ வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். நான் உங்ககிட்ட காசு எதிர்பார்க்கல, பணம் எதிர்பார்க்கலாமா. முடிஞ்சா பேசி உன் குரலை கேட்டவங்க அண்ணன் எழுந்துப்பாரு. அதுக்கு அம்மாவோட ஆன்டி தான் முக்கியம். ஆனா நீ பேசினா எழுந்துப்பாங்களோன்ற நம்பிக்கையில தான் அவன் கூப்பிட்டேன். எங்களுக்கு அந்த உதவி பண்ணி கொடுத்துட்டு போயிருமா. நாங்க எங்கன்னா கல் உடைச்சு குப்பை பெருக்கியோ எங்க வாழ்க்கையை ஓட்டிப்போம். என் பொண்ணு உனக்கு நல்லது பண்ண போய் கடைசியில் அவளும் கெட்ட பேர் வாங்கிட்டான். என்ன நீ சொல்றீங்க? ஆமா ஆமா, எல்லாம் முட்டாள்தனம் தான், வேற என்ன பண்ண. ஆட்டிக்காக ஆட்டி கெட்ட பேர் வாங்க கூடாதுன்ட்டு தான் இவ்வளவும் பண்ணா என் பொண்ணு. அப்படின்னா சிவகுட்டி அந்த பொண்ணு பேச்சு கேட்டு அவளுக்கு காப்பாத்துறதுக்கு வழி தெரியாம என்ன பண்றது தெரியாம வெகுலில அதுக்கு என்ன பிளான் போடவா தெரியும். இப்படி சொதப்பிச்சு. அதெல்லாம் உடனே அண்ணன்கிட்ட பேசுமா. வாடி வா, எங்களை ஒரு கேட்கிற, நான் அந்த வீட்டுக்கு நுழைஞ்சிட்டு தத்துறேன்டி. அண்ணன் நான் விஜய் வந்திருக்கேன். அண்ணன் நான் விஜய் வந்திருக்கேன். ம், ம். சத்தம் கொடுக்குறாரு. நீ பேசுமா பேசுமா. உனக்கு ஒண்ணும் இல்லை, நான் வந்துட்டேன், நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்னென்ன கவலை? ஏத்து திட்டியம்மா. பாத்துக்கிறேன், ஆனா அந்த குடும்பம் சரியா பேசி புரிய வைக்கிறேன். உடம்பு பாத்துக்கோனே, நான் இங்கதான் இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போல. உன்னை விட்டு நான் எங்கேயும் பிரிய மாட்டேன். நீ என் கூட தான், என் கூட தான். நீ ஆன்டி இருக்கேன்டா, உன் ஆன்டி உன் கூட இருக்கேன், அப்புறம் என்ன. ஆமா உன் ஆன்டி, உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டோம். தங்கம் ஆன்டியை சோதிச்சிடாத. நீ இல்லைன்னா ஆன்டி இருக்க மாட்டேன் தெரியும்ல. ஆன்டிக்கு நீ எவ்வளவு உயிர்னு தெரியும்ல. எழுதுமா, உன்ன மாதிரி ஒழுக்கமான பொண்ணு நான் என் பிள்ளைக்கு வேணும்னு நினைச்சு நீயும் இப்படி பண்ணிட்டேன்ற வருத்தம் தான். ஆனா நீ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு புரிஞ்சிடுச்சு. எப்படி அதை காப்பாற்றணும்னு தெரியாம நீ பண்ணி. அதனால ஒண்ணும் இல்லை, எழுந்துட தங்கம், எழுந்துரு, நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டுக்கு நம்ம போறோம், எழுந்து தெம்பாய் வாங்க. எனக்கு வீடெல்லாம் தேவையில்லம்மா. அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு நம்ம போறோம். உழைச்சா போதுமா. டாக்டர் கிட்ட பேசிட்டு கட்ட வேலையை கட்டிட்டு வரேன். இருங்க, எந்த குணப்படுத்தி அவங்களை கூட்டு போகலாம். பாத்துக்கிறேன், நான் இருக்கேன். இவ்வளவுதான் இருக்கிற சாமி. பிள்ளை எப்படி எப்படி அடிப்பு தரமா, பத்தியா பத்தியா. சூப்பர், நீ அந்த வீட்டுக்கு போற அதான் வேணும். எவன் என்ன வரக்கூட சொன்னாலும் அவன் முன்னாடி போய் நிக்கணும். அவன் அசிங்கப்பட்டு நிக்க. எப்படி இது வேலைக்காகவும் சொன்னாலும் கட்ட போக்க போயாது. நம்ம பாத்துக்கலாம். இனிமே நம்ம ராஜ்யம் தான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் மொத்த எல்லாரையும் அந்த வீட்டை விட்டு தெத்துறேன். எவெல்லாம் என்ன தெத்தணும், அவங்களாம் அந்த வீட்டை விட்டு போனோம். நான் தான் அந்த வீட்டை ஆளணும். வாய தெம்பா வாய போலாம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. முட்டாளு வந்துடுச்சு. முட்டாளு இருக்க நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இது வடிகட்டின முட்டாள், அது போய் எப்படி என் கூட போறதும் வருமோ. மூளையே இல்லை இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நம்மள ஒன்னும் அசைக்க முடியாது. ஐயா இப்படி வர என்னையா வீட்டுல சேர்க்கல, வந்து நடுங்க வைக்கிற திருப்பி. சரியா போய் கொடுக்கலாம். உடஞ்சு போறதுக்கா? மெடிசன் நம்ம கிட்ட இல்லையா? நீ குழி, நீ உரையாம இருந்தீங்கன்னா நான் வரேன். பண்ண முறை தள்ளி விட்டுருவான். நிஜாலும் செய்வடா நீ. அந்த குட்டி ஃபால்ஸ் பாரு. நான் பாத்துட்டு இருக்கேன், நீ பாரு. பரவாயில்ல, நான் நீ பாக்குறேன். இப்படிலாம் சொல்லாதடா, என்னாலே தாங்கிக்க முடியல. இப்படிலாம் பேசுறோன்னே யாரும் ஸ்கிரிப்ட் கொடுத்து பேசுற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒருத்தர் ரொமான்டிக்கா பேசினா என்ஜாய் பண்ணு. பவுடர் கொடுத்து அந்த ரொமான்டிக்க மொக்க பண்ணி எனக்கு போய் மூணு டக்காரு. சரி உன் ஃப்ளோ கிடைக்க விரும்பல. கண்டினியூ. ஆசையா பேச வந்த மூணு டக்கா இங்க இருந்து பேச வந்த பாரு. என்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவ? சொல்லல. சாரி உன் ஃப்ளோ கிடைக்க மாட்டேன். எடுத்து டென்ஷன் ஆயிடுவா. ஓகே சாரி. என்னடா ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம்? ஒன்னும் இல்லடா. எங்களை பக்கம் எங்கே பார்க்குறேன்? ஓகேவா சொல்லுங்க. என் தங்கச்சி காணும். அவங்க வர போறாங்க. ஏன் வரப்போறாங்கன்னா புரியல. சர்ஜரின்னு போனாங்க. உடம்பு சரியில்லை, புருஷன் கூட பார்க்காம காலையில் ஒர்க் இருக்குன்றாங்க. என்ன ஒர்க்குன்னு தெரியல, வந்தாதான் தெரியும். அநேகமா நைட்டு வரல போல அப்படிதான் சொன்னாங்க. சரி விட்டா, வேலை தானே. என்ன பேர் பார்த்துப்போ. புரியுது. நீங்க ஜாலியா இருங்க. நீங்க எதுக்கு அந்த ஒரு ஸ்டைலிஷ் பண்ணிட்டு இல்ல ஒண்ணு வேணா, நீங்க ஜாலியா இருக்கு. லூசா போவா. அது என்னமோ அவன் அப்படிதான். அவன் எங்கே போகணுமோ அவளை நினைச்சாலும் போகும்போது அவளை நினைச்சாலும் போகும்போது வீடு பார்த்துக்கலாம். வந்து அதில் சமாதானப்படுத்திக்கலாம். அதனால அப்போ சரியாயிடும். நம்மளும் இல்லை, இப்போ அவ்வளோ இல்லைல்ல, அதான் ஒரு மாதிரி இருந்துக்கும். சொல்லு. தூக்கம் வருதுடா.
ஏய் வந்திருக்கோம்ல தூக்கம் வருது தூங்கலாமா? நீ போய் உங்களை லவ் பண்ணதுக்கு சுமாரு உன்னை யார் வேணாம்னு சொன்னா அவங்களே நானும் என் மாப்பிள்ளை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாதான் சரிப்பட்டு ஆச்சு, அது தனி சரிப்பட்டு வர மாட்டேன். அடிச்சிருவேன். நடிக்க முடியுமா என் செல்லமாச்சு. நம்பிட்டேன் நம்பிட்டேன். காரியம்னா நீ என்ன வேணா பேசுனா எனக்கு தெரியுமே. ஏன் ஒரு புருஷன் அசிங்கப்படுத்தக்கூடாது? உன்னதான் இதை விட மோசமாக அசிங்கப்படுத்தலாம். தப்பு. உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ண வந்த இதான் நானும் சொல்றேன். நானும் உன்கிட்ட பண்ண வந்த போது ஆர்குமெண்ட் இங்கே போகுது. நான் பேசுறேன். ப்ளீஸ் இங்கே ஒரு புருஷனை மாத்தி கேப்பா. நல்லா இருந்துச்சு. மக்கள் இப்படி தனியா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இருக்குல்ல. ம். திரும்ப ஃபாரின் ட்ரிப் போடணும். கண்டிப்பா. ஃபாரின் இப்ப நம்ம கப்புள். எனக்கு இது நினைக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கு. யாரு வச்சு சுத்திராத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்படாதடா உன்னை பத்தி தெரியும்ல. மணி வெளி ஃப்ரீடம் கொடுப்பியா? டவுட் தான். இப்ப நீ அங்கிள் ஆயிட்டல, நீ பசங்க கூட கிரிக்கெட் ஆடுறதுலாம் இருக்காது. அதெல்லாம் மாட்டேன். என்ஜாய் பண்ணலாம். என் ஃப்ரீடம் பண்ணி கை வைக்கலன்னா உன் ஃப்ரீடமா நானும் கை வைக்க மாட்டேன். அப்படின்னா ஓகே. சரி தூங்கலாமா?